Welcome back to my channel. This is Gladia. இன்னைக்கு நம்ம YouTube thumbnail create பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். இதுக்காக இந்த thumbnailல நீங்க ஒரு collage effect photos வச்சு ஒரு collage effect எப்படி பண்ண போறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இதுக்காக நான் உங்களுக்கு 4 images எடுத்து work out பண்ணி காமிக்க போறேன். நீங்க Ctrl+N கொடுத்துட்டு thumbnail create பண்றதுக்கு dimension set பண்ணிக்கோங்க. widthல 1280 கொடுங்க, height 720 pixel கொடுத்துக்கோங்க, resolution 72 இருக்கணும், RGB mode வச்சுக்கோங்க. இப்போ நீங்க கிரியேட் பண்ண போற எஃபெக்ட்டுக்கு என்னென்ன இமேஜஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்களோ அந்த 4 இமேஜஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த இமேஜஸ்னா 320 பிக்சல் இன்டு 720 பிக்சலுக்கு கிராப் பண்ண போறேன். கிராப் பண்றதுக்கு முன்னால வியூ போயிட்டு நியூ கைட் கொடுங்க, வெர்டிக்கல் செலக்ஷன் பண்ணிட்டு 320 பிக்சல் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு 3 கைட்லைன் இருக்கணும். 320 பிக்சல், 640 பிக்சல், 960 பிக்சலுக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஃபைல் பார்த்தீங்கன்னா 4 டிவைட் ஆயிருக்கும். அந்த 4 இதில் நீங்கள் ஒவ்வொரு இமேஜஸும் பிளேஸ் பண்ண போறீங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். க்ராப் டூலில் போயிட்டு வித் அண்ட் ஹைட் செட் பண்ணிக்கோங்க. 320 into 720 பிக்சல் கொடுங்க. கிராப் பண்ண இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு Ctrl+A கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் Ctrl+C காப்பி பண்ணிக்கோங்க. ஃபைல் எடுத்துக்கோங்க. அந்த ஃபைல்ல போயிட்டு வியூ மெனு போங்க. வியூ மெனுல ஸ்னாப்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். அந்த ஸ்னாப் பண்ற ஆப்ஷனையும் ஸ்னாப் டு இது ரெண்டும் செலக்ஷன் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நீங்க செலக்ஷன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கொலாஜ் எஃபெக்ட் கரெக்டா இருக்கும். ஸ்னாப் டு கைட் இது கொடுத்துக்கோங்க. ஒர்க் டூல் எடுத்துட்டு செலக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட எடிட் மெனு போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுங்க. பேஸ்ட் இன்டு கொடுத்தீங்கன்னா நீங்க கிராப் பண்ண இமேஜ் காப்பி பண்ணது இப்போ பேஸ்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு லேயர் 1ன்னு ஒரு ஆப்ஷன், ஒரு லேயர் கிரியேட் ஆயிருக்கும். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம செகண்ட் இமேஜ் எடுக்கிறோம். அதே மாதிரி கிராப் டூல் எடுத்து வித் அண்ட் ஹைட் செட் பண்றோம். 320 into 720 பிக்சலுக்கு இமேஜை கிராப் பண்றோம். Ctrl+A கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபைல்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 இமேஜஸையும் நீங்க கிராப் பண்ணிட்டு செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணிட்டு எடிட்ல பேஸ்ட் போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல்ல பேஸ்ட் இன்டு கொடுங்க. 4 இமேஜஸும் இந்த மாதிரி நீங்க அந்த ஃபைல்ல 4 இமேஜஸும் இந்த மாதிரி நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 லேயர்ஸ் தெரியும் இல்லையா? 4 லேயரும் நீங்க பேஸ்ட் பண்ண இமேஜோட மற்ற இடம் உங்களுக்கு மாஸ்கா இருக்கும். இப்போ நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க் மட்டும், அதாவது 2 இமேஜுக்கும் மாஸ்க்குக்கும் சென்டர்ல உங்களுக்கு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா லிங்க் வந்துடும். லாஸ்டா என்ன பண்றீங்கன்னா இந்த 4 இமேஜஸையும் செலக்ஷன் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு மெர்ஜ் லேயர் கொடுத்தீங்கன்னா ஒரே லேயரா மெர்ஜ் ஆயிரும். இப்போ இந்த லேயரை மட்டும் நீங்க செலக்ஷன் பண்ணுங்க. Ctrl+T கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. Ctrl+T கொடுத்து
ஷிஃப்ட் கீயும் ஆல்ட் கீயும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இமேஜை கொஞ்சம் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயருக்கு பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு நான் இப்போ எஃபெக்ட்ஸ் கொடுக்குறேன். ட்ராப் ஷேடோ எஃபெக்ட் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. தம்ப்நெயிலுக்கு நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ பேக்ரவுண்ட் லேயர் ஒயிட் கலருக்கு நான் கிரேடியன்ட் எஃபெக்டும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்ற டைட்டிலை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம யூடியூப்கான தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இதே மாதிரி உங்கள் வீடியோஸ்க்கும் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் பார்க்குறதுக்கு தேங்க்யூ.